ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. என்னங்க போன் அடிக்குது பாருங்க. யாராச்சும் கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிடலாம் மல்லி. அப்படியெல்லாம் பண்ண கூடாதுங்க. நமக்கு வேண்டியவங்க கூட கால் பண்ணுவாங்க. எமர்ஜென்சியா இருக்கலாம். வெண்பா கூட கூப்பிடுவாளா இருக்கும். போன் சவுண்ட் கேட்டு எடுக்காம இருக்க கூடாது. எடுங்க. சரி எடுக்கிறேன். மல்லி, தீபன் தான் கூப்பிடுறேன். பாத்தீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். எடுத்து பேசுங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ தீபன். விஜய், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் கொஞ்சம் கால் எடுக்க முடியல. என்ன விஷயம் விஜய், சொல்லுங்க. தீபன், இன்னைக்கு காலைல இருந்து பல விஷயம் நடந்துச்சு. நாங்க அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்துட்டு வந்தோம்ல, அதுல தீபிகா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க போல இருக்கு. மேடம், எப்போ என் பொண்ணு விடுவீங்க? அது உன் பொண்ணு என்கொயரிக்கு எப்படி கோஆபரேட் பண்றான்றது பொறுத்து. வா வெண்பா. ஏன் இந்த தீபிகா இப்படி பண்ணிட்டு இருக்கா? நானா சொன்னேன்லங்க, கோவம் வந்துச்சுன்னா அவ எப்படி நடந்துப்பான்னு சொல்லவே முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நிப்பா. நீங்க மல்லிக்கும் தீபிகா தம்பிக்கும் நடுவுல இருந்த இந்த லவ் விஷயம்லாம் எதுவும் சொல்லிடல? இல்ல தீபன், நாங்க சொல்லல. அதான் நீங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, அது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹால்ட்லயே வைப்போமே. அத சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் வர்ஸ்ட் ஆயிடும். ஆனா நீங்க சில விஷயம் சொன்னதா ஏசிபி சார் சொன்னாரு. நான் கூட கொஞ்சம் லைட்டா தான் சொன்னேன். அது சார், இந்த கேஸை டீல் பண்றதுனால பர்சனல் வெஞ்சன்ஸ்ல உங்களை ரொம்ப படுத்துறான்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. அதுக்கே அவ வெண்பாவை கூட்டிட்டு போய் மிரட்டி இருக்கா பாருங்க. இப்ப நான் என்ன பண்றது தீபன்? நீங்க வீட்லயே இருங்க, நான் வந்துடுறேன். தீபன், மல்லி வெண்பா ட்ரெஸ்ல ஒரு போனை மறைச்சு வச்சு அனுப்பிச்சிருந்தா. வெண்பா எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணோம். அப்ப அந்த பக்கம் தீபிகா வெண்பாவை மிரட்டி விசாரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நாங்க அதை ரெக்கார்டும் பண்ணிட்டோம். அவங்க என் பொண்ணு வெண்பா கிட்ட இன்னைக்கு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க. எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. இப்ப அந்த ரெக்கார்டிங் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கொடுக்கலாம் தான் போயிட்டு இருக்கோம். விஜய் 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 விஜய், இப்போதைக்கு வேண்டாம். நானும் வந்து அந்த ஆடியோவை ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னு டிசைட் பண்ணுவோமே. இல்ல தீபன், அந்த தீபிகா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப லிமிட் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பூனைக்கு யாராச்சும் மணி கட்டி தான் ஆகணும். நான் போய் இந்த ரெக்கார்டிங்க கொடுத்துறேன். விஜய் ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன். அது இந்த பிரச்சனையே ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கே நான் வந்துடுறேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அந்த சிவன் பார்க் தான், அது பக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே விஜய், நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. என்னங்க இப்படி சொல்றாரு? இந்த ரெக்கார்டிங்க கொடுத்துற வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு வைஃப் மேல இருக்கிற பிரியத்துல நம்ம இப்படி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரோ? நாம ஏதோ சந்தேகப்பட வேண்டாம் மல்லி. தீபன் வரட்டும், என்ன விஷயம்னு கேட்டுப்போம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்க. ஜெய், ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தீபிகா உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கவே கூடாது. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. தீபன், அவங்களுக்காக நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்க தான் செய்யணும் விஜய். ஒரு பேரண்டா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கால்ல. சாரி அகைன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மல்லி, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனாலும் அவங்கள மன்னிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது சார். அவங்க விஜய் ஸ்டேஷன்ல வச்சு அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. அப்பெல்லாம் கூட நாங்க இவ்வளவு வருத்தப்படல. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இன்சல்ட் பண்ணாங்க. அப்பவும் நாங்க ரொம்ப வருத்தப்படல. ஆனா இன்னைக்கு எங்க வெண்பாவை கூட்டிட்டு போய் அவளை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. ஒரு 10 வயசு பொண்ணு யாராவது என்கொயரிக்கு கூட்டிட்டு போவாங்களா சார்? அவகிட்ட அவ்வளவு ரூடா பேசினாங்க. ஆண்டின்னு கூப்பிட்டதுக்கெல்லாம் கூட திட்டினாங்க. அவங்களுக்கு இதயமே இல்லையா சார்? எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது சார். அதனாலதான் நாங்க 2 பேரும் தீர்மானமா முடிவு பண்ணிருக்கோம். இந்த ஆடியோவை நாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கொடுக்க போறோம். அவங்க வெளியில நல்லவங்களா பேர் வாங்கிட்டு தனிப்பட்ட முறையில
எப்படி க்ரூப்டா இருக்காங்கங்கறத ஏசிபி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். விஜய், நான் இப்ப கேட்க போற விஷயம் ரொம்ப தப்பான விஷயம். ஒரு லாயர் அவங்களோட கிளையண்ட் கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை கேட்கவே கூடாது. ஆனாலும் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் அந்த ரெக்கார்டிங்கை ஏசி கிட்ட கொடுக்க வேண்டாம். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். சார், நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அது எப்படி இது கொடுக்காம இருக்க முடியும்? தீபிகா எங்களை சித்திரவதை பண்றாங்களே தீபன், எங்களை லிட்டரலா உயிரோட கொல்றாங்க. அவங்க மேல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்க முடியும்? உங்க பெயின் எனக்கு புரியுதுங்க. ஆனா எனக்காக இத பண்ணுங்களேன் ப்ளீஸ். சார், அவங்க உங்க வைஃப், உங்க குழந்தையோட அம்மா. அந்த பாசம் உங்களை தடுக்குதா? அதுக்காக இத பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா? நீங்க எங்களோட லாயரா யோசிக்கலையா? அவ என்னோட வைஃப் தான் மல்லி, என் பொண்ணோட அம்மா தான். அந்த பாசம் என்னையும் தடுக்க தான் செய்யும். ஆனா அதை கூட என்னால கடந்துட முடியும் மல்லி. அவ உங்களுக்கு கொடுத்த பெயினுக்கு பதிலுக்கு அவளுக்கு ஒரு பெயினை கொடுக்கணுங்கிறதுல நான் உறுதியா தான் இருக்கேன். அப்புறம் என்ன தீபன், எங்களை போக அலோ பண்ண வேண்டியதானே? அவ அவ என்ன சார் சொல்லுங்க. அவ ரொம்ப நல்லவ மல்லி, ரொம்ப ரொம்ப நல்லவ. அவளோட பிரச்சனையே அவளோட நேர்மை தான். ரொம்ப நேர்மையா இருப்பா. எத்தனை கேஸ்ல எத்தனை ரவுடிங்களை தூக்கி உள்ள போட்டிருக்கா தெரியுமா? பொண்ணுங்களை கற்பழிச்சவன், குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டவன், கொலை பண்ணவன், இவங்க யாருமே அவகிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. அதுவும் குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டவனெல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் தூக்கிட்டு வந்திருக்கா மல்லி. அரசியல்வாதிங்க, பணக்காரங்கன்னு நிறைய பேர் இவ கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. ஆனா கருணையே காட்ட மாட்டா. ஒரு ஜட்ஜோட பையனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கா. ஏன் ஒரு மினிஸ்டரோட பையனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கா. அப்படி எல்லாரையுமே பகைச்சு பகைச்சு பகைச்சுதான் வேலையிலே சின்சியரா இருந்துதான் இந்த வேலையிலே ஏகப்பட்ட பகை அவளுக்கு. எப்ப சின்ன துரும்பு கிடைக்கும் அவளை முடக்கி போட்டுருவோன்னு அவளோட டிபார்ட்மெண்ட்லயே பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு விஷயம் அவங்க கைக்கு கிடைச்சா போதும், அவளை நிரந்தரமா முடக்கி போட்டுருவாங்கம்மா. அவ எல்லார் விஷயத்திலயும் நேர்மைதான் நடந்திருக்கான்னு அதை கண் கூட பார்த்திருக்கேன். ஆனா நீங்க அவ தம்பியோட சூசைட் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மட்டும்தான் அவ இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. அவ இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. அவளுக்கு புரிய வைக்கணும் மல்லி, அவளை திருத்தணும், இப்படி நிறைய வேலை பண்ணணும். ஆனா அவளை நிரந்தரமா முடக்கி போட்டுற வேண்டாமே. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவளை முடக்கி போட்டுற வேண்டாம் ப்ளீஸ். நான் என் ஒய்ஃப்ங்கிறதுக்காக சொல்லல, அவளை மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரை பார்க்கவே முடியாது மல்லி. இது உங்க வெண்பாவும் என்னோட ஐஸ்வர்யாவும் வாழ வேண்டிய உலகம். அதை கிளீனா வச்சிருக்கிறது தீபிகா மாதிரியான ஆபீசர்ஸ் தான். அதுக்காக நாங்க தினம் தினம் செத்து பொழைக்க முடியுமா தீபன்? ஏங்க, தீபிகா மேடம் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். இது குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஊருங்க. தீபன் சார் சொன்ன மாதிரி தீபிகா மேடம் மாதிரி போலீஸ் ஆபீசர் கண்டிப்பா வேணும். அவங்களுக்கு புரிய வச்சு உண்மையை கண்டுபிடிக்க வைப்போங்க. அவங்களை எப்படி முடக்கி போட்டுற வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். தீபன், மல்லி வேண்டான்னு நினைக்கிறா, அதனால நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நாங்க வீட்டுக்கு போறோம். ரொம்ப தேங்க்ஸ் விஜய், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. அந்த ரெக்கார்டிங்கை மட்டும் இமீடியட்டா எனக்கு கொஞ்சம் அனுப்புறீங்களா? நான் அதை அவளுக்கு காமிச்சு நீங்க எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்கிறத அவளுக்கு புரிய வைக்கிறேன் ப்ளீஸ். சரி, நாங்க கிளம்புறோம் தீபன். சரி, நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ சோ மச். போறோம். ஐ அம் சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.